I love you so much. I love you too. You make me so happy. Being with you is everything. Forever. போதுமா இல்ல நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவர் சொல்றது உண்மைதான். போய் நீங்க ஏமாத்துறீங்க. நாங்க உண்மையை சொல்றோம் நம்புங்க. தயவு செய்து கண்மணி அன்புடன் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அடாடாடா சூப்பர் செம்ம தூள் சூப்பரான ப்ரோமோ விட்டுருக்காங்க. அல்லது போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் மனசில் இருக்கிறத வெளியில் கொட்டுறதுக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இப்போ 3 பேரும் தனியாக கூப்பிட்டு வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடெலாம் சூப்பராக அப்படி தான் போயிட்டு இருக்கு. கண்மணி, அன்பு, ஜீவா சாப்பிட்டுட்டு இருக்கையில் எனக்கு அளவில்லா ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிட்டு தன்னோட காதலை சொல்கிறாங்க. கண்மணியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை பார்த்தோன்னே அன்புக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க, இப்பெல்லாம் பேசாத ஜீவா அப்படின்னு சொல்லையில், என்ன ஏன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உரிமையில் பேசிக்கிட்டு இருந்தவங்க ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டியவா நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவ? ஏய் என்ன இப்பெல்லாம் பேசுகிற? அவள் தனியாக தான் இருக்கா, அதனால உனக்கு என்ன அப்படிங்கல. இங்கே பார், அவள் தனியாலாம் இல்லை, அவள் புருஷன் இருக்கான். அவள் புருஷன் இருக்கல, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தப்பு அப்படின்னு அன்பு அப்படியே கொந்தளிக்கிறாரு, கத்துறாரு. அப்படியே பார்த்துட்டு அன்பு கொஞ்சம் ப்ளீஸ் ஜீவா நீ இரு அன்பு அப்படின்னு 2 பேருக்கு நடுவில் நடந்துட்டு தவிக்குது. நீ சும்மா இருக்க மணி அப்படின்ட்டு. இங்கே பார், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த முன்னாடி போய் மறுபடியும் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? உனக்கு என்னடா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா உனக்கு என்ன அப்படிங்கல. ஏன்னா அவள் புருஷன் நான், என் பொண்டாட்டி தான் அவ போட்டு உடச்சிடுறாரு. மனசில் இருக்க உண்மை வெளியில் வந்துருச்சு. அதிர்ச்சி ஆயிடுறாரு அப்படியே ஜீவா. என்னது என்ன கண்மணி சொல்கிற? அன்பு உன் புருஷனா? நீ அவன் பொண்டாட்டியா? அவள் என் பொண்டாட்டினா நான் அவள் புருஷன் தான், இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிற அப்படின்னு கொஞ்சம் எகத்தாளமாக அன்பு கேட்க, இங்கே பார் அதெல்லாம் இல்லை, நீ சும்மா சொல்கிற. இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு ஆசையா சொல்கிறதுக்கு? சும்மா தானே நிற்கிறா, பார்த்தில்ல? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கண்மணி பார்க்குறாரு. இங்கே பாரு, அதனால என்னப்பா? என்னது அதனால என்னையா? என்னடா நினைக்கிற? என்ன இப்பெல்லாம் பேசுகிற? ஆமாம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், கண்மணியை பிடிச்சிருக்கு, கண்மணி என் தேவதை, நானும் இவ்வளோதான் பொறுத்து போகிறது அப்படின்னு டென்ஷனில் கத்த. அப்போ நீ என்னடா மனுஷன், உங்ககிட்ட சொல்லல அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே? அவளும் சொல்லலைல, நீனும் சொல்லலைல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம், உன்னைய முறையாக வெட்டி விட போகிறான்னு அர்த்தம். இருந்துட்டு போட்டோம், நீ அவன் பொண்டாட்டியாக இருந்தா, அவள் உன் பொண்டாட்டியாக இருந்தா என்ன, நீ அவள் புருஷனாக இருந்தா என்ன? சீக்கிரமே டைவர்ஸ் ஆயிரும்ல. ஆனதுக்கப்புறம் அவள் வேறு ஆள், தனி ஆள், நான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதில் உனக்கு எங்கடா வலிக்குது அப்படிங்கல பார்க்குறாங்க. செம்ம இதாகுது. ஆமாம் இவன் கேட்குறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி. கண்மணி பாரு கண்மணி எப்பெல்லாம் பேசுகிறான்னு. ஐயோ விடுறீங்களா, கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன கண்மணி, நான் சொன்னதில் தப்பு இருக்கா? அவளை போய் நீயே அனுப்புற? அதான் விரட்டி விட்டில, அவள் சொன்ன ஆள் இந்த பாட்டிக்கு ஏற்றுட்டு விரட்டி விட்டான்னு சொன்னதெல்லாம் நீ தானா? அன்பு நீ சரியான ஆளா அப்படிங்கல. என்ன சரியான ஆளா கிரியான ஆளுங்கிற? அவள் என் பொண்டாட்டி, அவளை நீ இதோட மறக்கணும். அவள் ஒன்றை தான் வெட்டி விட போகிறா, நான் அவள் கூட தான் வாழ்வேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது இந்த ஜீவாவோட சபதம், இனிமேல் உனக்கு இந்த ஹோட்டலில் வேலை இல்லை, கிளம்புடா அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு சட்டையை பிடிச்சிக்கிறதுக்கு. என்னை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? அவள் என் பொண்டாட்டி, அவளை இனிமே இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு காய்ச்ச முச்சுன்னு கத்துடுதுங்க. அவள் மனசுல நீ இல்லை, அப்புறம் ஏன்டா அவளுக்கா நீ ஆடுற? அவள் இது வரைக்கும் உன்னை பிடிக்காதனால நீ யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கிறா. இங்கே பார், இப்போ வேணா அவள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் அப்படின்னு அன்பு அடிச்சு சொல்கிறாரு. அவள் என் பொண்டாட்டி, ஏதோ தெரியாதனமா அப்போ புத்தி கட்டு போய் பாட்டி மேலே உள்ள பாசத்தில் அவளை விரட்டிட்டேன். அதுக்காக நான் 1000 வாட்டி மன்னிப்பு கேட்க ரெடி. அந்த கடவுள்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படி இருக்கல என் வாழ்க்கை, என் ஜீவன், என் உலகம், என் உயிர் எல்லாமே என் பொண்டாட்டி கண்மணி. அப்படியே கண்மணிக்கு குழுன்னு இருக்கு. எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க, என்னது நம்மளை இப்படிலாம் சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா, கடலில் அவள் விழுந்துட்டா அந்த போட்டி எப்போ, ஆனால் என் உயிரே போயிருக்கும் தெரியுமா? அவளை நான் காப்பாற்றாமல் அங்கேருந்து தூக்கிட்டு வரையில் உயிர் இல்லாத உடலாக இருந்துருந்துச்சு. அந்த சமயம் 2 உடல் வெளியே வந்திருக்கும், நானும் தண்ணிக்குள்ளே விழுந்து போயிருப்பேன் அந்த உலகத்தை விட்டு. என் பொண்டாட்டி தான் எனக்கு, என் பொண்டாட்டியை நீ கட்டிக்க ஆசைப்படுவியோ? சும்மா நிறுத்துடா. ஜீவா அப்படியே ஆடி போகிறாரு. அவள் தான் உனக்கு முக்கியம்னா அவள் உன்னைய முக்கியமாக நினைக்கலையே, நினச்சிருந்தா இன்ன வரைக்கும் சொல்லியிருப்பாளா? இங்கே பாரு கண்மணி, இவனை வேணாம் விரட்டி விட்டுரு, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இவன் வேண்டாம் அப்படின்னு கண்மணி கையை அங்கிட்டு சுற்றி வந்து பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. வா கண்மணி போவோம், கையை விடுங்க ஜீவா அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேரையும் மாறி பார்க்க அன்பு பார்க்குறாரு. என்ன கண்மணி ஏன் பார்க்குற, சொல்லு பதில. அவள் சொல்ல மாட்டா, ஏன்னா அவளுக்கு மனசில் முழுக்க நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுது கண்மணிக்கு. ஐயோ ஜீவா நிறுத்து ஜீவா அப்படிங்கிறாங்க. எனக்கு கன்றாவியா இருக்கு நீ பேசுகிற கேட்க. நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை போய் என் மனசில் இருக்கேன், ஐயோ அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கண்மணி, அப்போ நீ அவனை தான் ஏற்றுக்க போறியா அப்படிங்கல. இங்கே பாருங்க, ஏற்றுக்கிறோன்னு இல்லையோ, எனக்கு இன்னொரு கல்யாணங்கிற வாழ்க்கையில் இல்லை. ஏன் கண்மணி, இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் நீ இப்படியே வாழ்ந்துருவியா? ஆமாம் அப்படின்னு சொல்ல. அப்போ நீ இவனோட வாழ போறியா? இங்கே பாருங்க,
அன்பு என் கூட வாழ்க்கையில இருக்காரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல தெரியாது. ஆனா இன்னொரு கல்யாணங்கிறது எனக்கு இல்ல. போதும் சாமின்னு நான் இருக்கேன். பாத்தியாடா பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு திட்ட, என்ன பாத்தியா என்ன பாத்தியா? அவ இன்னொரு கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டா தெரியுதுல்ல. ஆ அதே தான் புரிஞ்சுக்க அன்பு. எனக்கு இன்னொரு கல்யாணமும் தேவையில்லை நீயும் தேவையில்லைன்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கல நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிறேன். கண்மணி வா கண்மணி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி மக்காராணி மாதிரி உன்னை வச்சுக்கிறேன் கண்மணி அப்படின்னு சொல்லல. வாய மூடுறியா? அவர் என் மனசுல இருந்து யார் சொன்னது அப்படிங்கல. என்ன கண்மணி, அவன் உன் மனசுல இல்லையில, யார் சொன்னா? முட்டாள் மாதிரி பேசாத ஜீவா. அன்பு பாக்குறாரு, அப்படியே சந்தோஷம் தாங்கல. என் புருஷன்னா அது இந்த ஜென்மத்துக்கு அன்பு மட்டும்தான். ஏதோ சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதுக்காண்டி இன்னொருத்தன் வந்துருவாங்களா? என் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்துட முடியுமா? சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு சந்தோஷம் தாங்கல. என்ன கண்மணி என்ன சொல்ற? ஆமா, என் புருஷன் தான் அன்பு, அவர் பொண்டாட்டி தான் நான். என் மனசு முழுக்க அவர் தான் இருக்காரு. என் உயிரை காப்பாத்திருக்காரு தெரியுமா? இந்த உயிரை காப்பாத்தினாலுமே அவர் என் உயிர் தான். அவர் தான் என்னோட வாழ்க்கை. ஏதோ சின்ன சண்டை மனஸ்தாபம், ஒரு ஈகோ, என்னோட ஈகோனால தான் இவ்வளவு பிரிஞ்சிருக்கிறதே. அன்னைக்கே அவர்கிட்ட சாரிங்கன்னு சொல்லியிருந்தா நான் அவரோட வாழ்ந்திருப்பேன். ஆனா அதுவுமே இல்லையா, இங்க வந்தப்ப கூட ஒரு ஈகோனால என்னை பத்தி சொல்லாதீங்க கல்யாணம் ஆனதை பத்தி அப்படின்னு நான் சொன்னதுனாலதான் அவர் வரைக்கும் சொல்லாம இருக்காரு. அப்படி இருக்கிற நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற. அவர் என் மனசுல இல்லைன்னு யார் சொன்னா? இல்லைன்னு அவர் தான் என் மனசுல முழுக்க முழுக்க இருக்காரு. போதுமா? அவரோட தான் நான் வாழ்வேன். இல்ல கண்மணி, நீ வேணுக்குன்னு சொல்ற. ஐயோ முட்டாளா நீ ஜீவா, என்ன நீ இவ்வளவு அடிச்சு சொல்றோம்? என் பொண்டாட்டி தான் அவன்னு அவர் சொல்றாரு, அன்புதான் என் புருஷன் நான் சொல்றேன். இதை விட உனக்கு என்ன வேணும்? எல்லாரும் வர்றாங்க, அவர் நான் பாக்குது. அப்போ இவன் பொண்டாட்டி கண்மணியா? கண்மணி புருஷன் தான் அன்புவா அப்படின்னு அவனுக்கு கூசி அவனோட லவ்வருக்கு. என்னடா உன் ரூட்டு கிளியர் ஆகுது போல இருக்கு. கிளியராகி என்ன புண்ணியம்? அவ என்னை ஏத்துக்கணுமே. ஆட விடுறா, அது சரிசு நிலமா போயிடுச்சு. இனிமே உன்னை தான் ஏத்துக்கும். என்ன இப்படிலாம் சொல்றீங்க? விடு விடு, அங்கே நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா 2 பேருக்கும் காரஞ்சாரமா நடந்துட்டு இருக்கு. இனிமே யாராவது பேசுனீங்க, என் புருஷன் தான் அன்பு. போதுமா? காய்ஸ் இங்க பாத்துக்கங்க, இவரோட ஒய்ஃப் தான் நான். இவர் தான் என் உலகம். இவர் இல்லாம நான் வாழ முடியாது, வாழ்க்கை இல்லை. நாங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க போய் மறைச்சிட்டோம் அப்படின்னு ஜீவா நீ நினைச்சினா இப்பயே சொல்லிடு. நாங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறோம். வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம். உன் கடனை இந்த போட்டியில வின் பண்ணி நாங்க அடைச்சிட்டோம். நாங்க 2 பேரும் இவ்வளவு டீப்பா உழைச்சு கடனை அடைச்சோமே. கடன் அடைச்சது காரணம் என்ன? அவர் என் புருஷங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் விட்டு கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா வேற ஆள் இப்ப போட்டியில கலந்துருந்தா அவ்வளவு பரிசு தொகையை நான் விட்டுட்டா போவேன். அப்பயும் உங்களுக்கு புத்தியில உரைக்கல. ஜீவா யோசிக்கிறாரு. ஆமால்ல அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பார்த்தோன்னே இனிமே இந்த வேலையை வேணாம் ஒண்ணு வேணாம், வாங்க அன்பு நம்ம போவோம். என்னத்துக்கு? நம்ம கையில திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க. இல்ல இன்னமும் நீ போய் தான் சொல்ற. ஐயோ யாராவே மரமண்டையா இருக்கான். என்ன ஜீவா நீ என்ன மாங்காமடைனா? என்ன கண்மணி இப்பெல்லாம் பேசுற? ஆமா, உனக்கு இப்ப என்ன நிரூபிக்கணுமா? வா அன்பு அப்படின்னு இழுத்து பிடிச்சு அப்படி நச்சுன்னு கட்டி பிடிச்சு, போதுமா போதுமா அப்படின்னு சொல்ல. கட்டி பிடிக்கிறது யார் வேணாலும் கட்டி பிடிக்கலாம். ஓ அப்படியா? சரி, நீங்களாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் இது முடிஞ்சிச்சுன்னா, திறமை இருந்துச்சுன்னா பாருங்க. உங்க மனசு தைரியம் இருந்துச்சுன்னா பாருங்க. இப்போ ஒன்று நான் இங்கிலீஷ் முத்தம் கொடுக்க போறேன்னு நச்சுன்னு முத்தத்தை கொடுத்துட்றாங்க. அப்படியே எல்லாரும் வெக்கப்பட்டு கண்ணை மூடுறாங்க. அப்புறம் நான் மட்டும் வயிறெல்லாம் எரியுது, வயிற்றுல கையை வைக்குது. அப்பதான் என்னடா உன் ஆளு கண்ணை மூடாம வயிறை மூடுறா, அவளுக்கு அங்கே எரியுது. கருகிற வாசனை வரல? ஆமாடா வருதுடா. ஹலோ, எனக்கு வரும், உனக்கு எப்படி வரும்? சரி விடு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்ட? ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன். இதெல்லாமாடா அப்படின்னு அதுங்க அங்கே பேசிக்க. இங்கே பார்த்தா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இதுங்க அப்படியே இருக்க முட்டுச்சு புட்டுக்க. போதும் கண்மணி விடு அப்படிங்கிறாங்க. இல்லை, இதுங்க வாயெல்லாம் அடைக்கணும், நம்ம எல்லாரதையும் லூஸில் விட்டுட்டோம், முடியாத அன்பு அப்படின்னு சொல்லி இருக்க கட்டி தழுவிக்கிறாங்க. ஜீவா வந்துட்டு போதும் போதும் விடுங்க அன்பு, விடுமா கண்மணி விடுங்க அப்படிங்கல. என்னது விடுங்களா? அட விடுங்கப்பா அப்படின்னு கையை ஒதுக்கி விடுறாங்க. 2 பேரும் விளையிறாங்க. போதுமா? நாங்க புருஷன் முன்னாடி ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஒத்துக்கிறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இப்போ ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சீவா சொல்ல. என்னது என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் வாயை விட்டு சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் இவ்வளவு நாடகமே. நாடகமா? 2 பேரும் பேந்த முழிக்குதுங்க அன்பும் கண்மணியும். ஆமா நாடகம்தான். என்ன சொல்ற ஜீவா? ஆமா, உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அன்பு. எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் உண்மையிலே கண்மணியை விரும்பினேன் தான், கல்யாணம் பண்ணிக்கலாண்டு. எப்போ அன்புவோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிச்சோ 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், அதுவும் இல்லாம 2 பேர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு பிளானை போட்டேன். முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல் அப்படின்னோட 2 பேரும் பாக்குறாங்க அதிசயத்து போய். அப்போ தெரிஞ்சுதான் பேசுனியா ஜீவா? ஏன்டா அப்படின்னு 2 பேரும் அடிக்குதுங்க. சரி ஓகே ஓகே போதும் போதும், என்ன பண்றது, எங்கிருந்தாலும் வாழ்கை தான் அப்படின்னு ஜீவா நினைக்கிறாங்க.
என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் ஜீவா வில்லனா மாறுறாரா இப்படி நல்லவனா மாறுறாராங்கிறத வரும் காலங்களில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட கற்பனை கதை தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.